தூத்துக்குடி கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே சின்னதா ஒரு குடிசை இருந்தது. அங்கே வசித்த விவசாயிக்கு பூங்கொத்த போன்ற கண்ணுகளுடன் லட்சுமி என்ற பேத்தி இருந்தாள். ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து விவசாயி வேலைக்கு கிளம்புவார். லட்சுமி தாத்தாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவள் இன்னும் சிறியவள. ஒரு நாள் லட்சுமி தனது தாத்தாவிடம், எனக்கும் உங்களுடன் வரவேண்டும் தாத்தா, நானும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாள். விவசாயி, இல்ல லட்சுமி, இது உனக்கு கஷ்டமான வேலை, பூச்சி வெயில் இருக்கும், நீ வீட்டிலே இரு என்றார். ஆனால் லட்சுமி விடவில்லை. மறுநாள் காலையில் தாத்தா பார்க்காமல் அவனை தொடர்ந்து வயலுக்கு சென்றாள். விவசாயி வேலை செய்யும் போது லட்சுமி அருகில் இருந்த கால்வாயில் மண் வாரி விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் கால் வழுக்கி கால்வாயில் விழுந்தாள். விவசாயி கத்தி ஓடிச் சென்று லட்சுமியை தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்தார். லட்சுமி பயந்து அழ விவசாயி அவளை அணைத்து கொஞ்சிக் கொடுத்தார். அப்போது லட்சுமி, தாத்தா மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்றாள். விவசாயி, சரி விடு லட்சுமி, ஆனால் இனிமே இப்படி ஓடி வராதே, உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு வந்தா என்றார். லட்சுமி மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு தாத்தாவுடன் நடந்தாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் விவசாயி லட்சுமியிடம், உனக்கு உதவி செய்ய வேண்டும்னு ஆசை இருந்தா வீட்டிலே இருந்து உதவி செய்யலாம், காய்கறிகளை சுத்தம் பண்ண, சாப்பாட்டுக்கு உதவி செய்யலாம் என்றார். லட்சுமி சந்தோஷமாக தலையை ஆட்டா. அன்றிலிருந்து வீட்டிலிருந்தே தாத்தாவுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியுடன் இருந்தாள் லட்சுமி.